Hello everyone, welcome to this video. Welcome to my YouTube channel Jeevan's View. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்துச்சு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டீடைல் அனாலிசிஸ், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்ல எந்த மாதிரியான மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதை பத்தி எல்லாமே டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சிஸ்டமை ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். வீக்கெண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் வீக் எந்தெந்த செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்று வந்துட்டு எஃப்எம்சிஜி, இன்னொரு செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர். மற்ற எல்லா செக்டருமே நல்லா கீழே இறங்கியிருக்கு. ரொம்ப வேர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண செக்டார்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா, செகண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டார், அதுக்கப்புறமா நிஃப்டி ஸ்மால் கேப் 50. இது எல்லாமே கிட்டத்தட்ட 2% மேலே கீழே இறங்கியிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா கீழே இறங்கியிருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா விப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கிராசிம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கோட்டாக் பேங்க், பிரிட்டானியா, ஏச்சர் மோட்டர்ஸ், டாடா கன்சூமர், டெக் மஹிந்திரா, இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. விப்ரோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9.38% நல்லா மேலே ஏறி இருக்கு. கிராசிம் 7.47% மேலே ஏறி இருக்கு. கோட்டாக் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5.40% நல்லா மேலே இருக்கு. இன்ஃபோசிஸ் 3.30, சன்ஃபார்மா 2%, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 2.54% நல்லா மேலே ஏறி இருக்கு. இங்கே பார்க்குற எல்லா ஸ்டாக்ஸுமே லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்ததாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா கீழே இறங்கியிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இருந்தாலுமே மேஜராக எந்த ஸ்டாக் விச் மீன்ஸ் ப்ரிடாமினண்ட்டாக ஃபியூச்சர்ஸில் இருக்கிற எந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ, பவர் கிரிட், சிப்லா, எல்என்டி, எம்என்எம், டாடா மோட்டர்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. இண்டஸ்லேண்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2% கீழே இறங்கியிருக்கு. சிப்லா 2.47% இறங்கியிருக்கு. எல்என்டி 3.10, எம்என்எம் 3.97, அதுக்கப்புறமா டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% கீழே இறங்கியிருக்கு. இதுதான் லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் நடந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ். எந்தெந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இண்டிவிஜுவலாக எந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இண்டிவிஜுவலாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் மட்டும் எஃப்ஐஏஸ் கிட்டத்தட்ட 63,000 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸை பொறுத்த வரையும் இன்னுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63,000லேருந்து 65,000 கோடி கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் பி டெல்லிங் யூ ஒன் கோல்டன் நகட் இன் தி லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோ. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் கடந்த 4 மாசத்துல கிட்டத்தட்ட 10% இறங்கியிருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஆர்எஸ்ஐ 60 சப்போர்ட், வீக்லி ஆர்எஸ்ஐ அட் 40 சப்போர்ட், டெய்லி ஆர்எஸ்ஐ பிலோ 40. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ மேஜர் க்ரூஷுவல் சப்போர்ட் ஜோன். ட்ரேடிங் டேர்ம்ஸில் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக் ஆர் பிரேக் சிச்சுவேஷன். மேக் ஆர் பிரேக் சிச்சுவேஷன் அப்படின்னா என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டெய்லி சார்ட். இங்கே சப்போர்ட் ஜோனை மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த சப்போர்ட் ஜோனை உடைச்சிட்டு இன்னும் ஃபர்தராக கீழே போகணும், இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகணும். இதுதான் வந்துட்டு மேக் ஆர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று இந்த சப்போர்ட் ஜோனை உடைச்சிட்டு கீழே ஃபர்தராக டவுன் ட்ரெண்டுக்கு போகும், இல்லை அப்படின்னா ஷார்ப்பாக பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே போகும், இல்லை அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகும், விச் மீன்ஸ் சைட்வைஸில் போகும். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படி ஐ வில் டெல் யூ ஒன் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போது ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see ஒன் பிக் ரெட் கேண்டில். இந்த கேண்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட் என்கல்ஃபிங் பேட்டர்ன். அதாவது பொதுவாக அவுட் சைடர்ஸை பொறுத்த வரையும் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இன்னுமே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது அப்படின்னா இன்னும் ஃபர்தராக கீழே போகும் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படி இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எ பிக் ரெட் கேண்டில்
ஆஃப்டர் a strong downtrend. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட் என்கல்ஃபிங் பட்டன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 63,000 65,000 கோடி கிட்ட செல் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதுக்கப்புறமா ஃபர்தராக செல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் இது மாதிரி ஒரு லாஸ்ட் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்பியர் ஆகும். அதாவது இதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. அது வந்து பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் பாருங்க. இந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸுமே இதோட ஹையும் பிரேக் பண்ணல, இதோட லோவும் பிரேக் பண்ணல. ஸோ விச் மீன்ஸ் லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் ஆர் இன்சைட் கேண்டில்ஸ், விச் மீன்ஸ் தேர் இஸ் அ இன்டிசிஷன், விச் மீன்ஸ் மார்க்கெட் இதுக்கப்புறமா கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதுக்கப்புறமா ஒன்று சைட்வேஸில் கன்சல்டேட் ஆகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். நிறைய பேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படி, இந்த மாதிரி ஒரு இன்சைட் கேண்டில் இன்டிசிசிவ் கேண்டில் படி மார்க்கெட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரையும் ஒன்று மேலே போகும், இல்லை கன்சாலிடேட் ஆகிட்டு சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா இன்னுமே ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில். வால்யூம் போய் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த 2 ரெட் கேண்டிலுமே they can able to see a huge volume, which means it is confirming that market is downtrend is over. எப்போ வந்துட்டு இது மாதிரி ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே மார்க்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம் கன்ஃபர்மேஷன். எஃப்ஐஏஸ், டிஐஏஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச நியூஸ் தான், they are waiting for budget. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி, என்னோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் இதுக்கப்புறமா கீழே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. மண்டே we can able to see a green candle or it will consolidate in the sideways. நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷலாக இருக்கும். அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி மேக் ஆர் பிரேக், ஒன்று சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா we need to change our view. இல்லை மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே போகுது அப்படின்னாலுமே we need to be prepared. சைட்வேஸில் கன்சல்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலுமே நம்ம அதுக்குமே ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ ஃபைனலாக டு கிவ் எ கன்க்ளூஷன், மண்டே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா இன்னும் we can able to see a huge downfall in the market. வேறு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா பட்ஜெட் வரைக்கும் சைட்வேஸில் கன்சல்டேட் பண்ணிவிட்டு போயிட்டு பட்ஜெட் ஒருவேளை பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும், இல்லை நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கும் சான்சஸ் ஆர் ரியலி வெரி ஹை. பட் இன் மை ஒப்பீனியன் மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் இஸ் ஓவர். ஒன்று சைட்வேஸில் கன்சல்டேட் ஆகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா we can able to see a reversal from Monday onwards. எதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம் அப்படின்னா சைட்வேஸில் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு பட்ஜெட்டுக்கு அப்புறமா பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். பட்ஜெட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தராக we can able to see a further more down trend. எப்போவுமே ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடராக we need to wait for the market to give a clear direction. ஒன்று அப் சைட், இல்லை டவுன் சைட், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ். நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷன்லாம் ட்ரேட் பண்ணணுமே நம்ம ட்ரேட் பண்ணுறத வச்சுட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எடுக்காது. ஸோ அஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் we need to wait for market to give a clear signal or a clear trend to take a trade. இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு தான் லாஸ் ஆகும். மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறச்சு பேங்க் நிஃப்டி ஷோயிங் லாட் ஆஃப் வீக்னஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா monthly RSI below 60, weekly RSI at 40 support, daily RSI is below 40, which means market அதாவது bank nifty is not bullish. nifty மாதிரியே bank nifty கூட it's at the very very crucial support. இந்த லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா we can see a further downfall. இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகும். இல்லை அப்படின்னா பட்ஜெட் வரைக்கும் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு பட்ஜெட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மேலே போகும். ஒருவேளை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும். பட்ஜெட் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது நம்மளை விட
FIAs, DIS, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிக் இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங் செஷன் எல்லாம், அதாவது மண்டே டு ஃப்ரைடே இஸ் அ வெரி வெரி க்ரூஷுவல் செஷன்ஸ். அதாவது ஒன்று மேலே போகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும். ஸோ வி கேன் ஏபிள் டு see a clear trend either upward or a downwards or a sideways. sidewaysல இருந்துச்சு அப்படின்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக we can able to see a clear trend on the market. சப்போர்ட் ஜோனா என்னன்னு லாஸ்ட் வீக் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பேங்க் நிஃப்டி பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம். லெட் மீ டெல் யூ ஒன் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த சார்ட்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோவிடுக்கு அப்புறமா பேங்க் நிஃப்டியில் தேர் இஸ் நோ டவுன் ட்ரெண்ட் அட் ஆல், ஓகேவா? விச் மீன்ஸ் 2020 2025 வரையும் பேங்க் நிஃப்டி சத்தி ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். அதாவது 15,000 கிட்டத்தட்ட 200-300% மேலே ஏறி இருக்கு. பட் இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஏபிள் டு see a ஸ்மால் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் 2022-23 சம்திங். விச் மீன்ஸ் 3 வருஷத்தோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸே ஆகாமல் இட் இஸ் இன் தி ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். நான் சொல்கிறத கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஒருவேளை பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபர்தராக கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்க, வி கேன் ஏபிள் டு see a ஹியூஜ் டவுன்ஃபால். ஏன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ரிவர்ஸ். விச் மீன்ஸ் பேங்க் நிஃப்டியோட அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கெட் ரிவர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். விச் மீன்ஸ் 5 வருஷமாக ட்ரெண்டு ரிவர்ஸே ஆகாமல் ஒரு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா வி கேன் ஏபிள் டு see a ஹியூஜ் ரிவர்சல் இன் தி பேங்க் நிஃப்டி. மார்க்கெட்டோட கிளியர் டைரக்ஷன் தெரிகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது என்னன்றது நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனா போஸ்ட் பட்ஜெட் வி கேன் ஏபிள் டு see a clear direction of the market. But in my analysis, in my view, என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாமே சமப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகிறத சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆன்டிசிபேஷனில் ட்ரேட் பண்ணோட, விச் மீன்ஸ் மண்டே வந்து மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும், மண்டே மார்க்கெட் கீழே இறங்கணும் அப்படின்னு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் லாஸ் ஆகும். மார்க்கெட்டோட கிளியர் டைரக்ஷன் தெரிய வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா we can able to earn profit from the stock market. அதே மாதிரி நிஃப்டியில் எப்படி லாஸ்ட் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலும் we can able to see a last engulfing candlestick pattern, which means after a strong downtrend ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஜென்ரலாக இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. பட் உண்மை அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் செல் பண்ணுறதுக்கு எஃப்ஐஎஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம், ஓகேவா? பட் மீ நெவர் நோ. எப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகாது அப்படின்றதான் இண்டிகேஷன். தட்ஸ் அ கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி பிக் மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸ். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் லைக் தட் சும்மா ஏதோ ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகாது. கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் அப்பான் தி ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் தி ரா கண்டென்ட் ஃபார் தி ஸ்டாக் மார்க்கெட். ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வச்சுட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றியே தனியாக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் கேண்டில்ஸ்டிக் பற்றின இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நியூவாக சொன்ன இன்ஃபர்மேஷன் எது தெரியுமா? லாஸ்ட் என்கல்ஃபிங் பேட்டர்ன், அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆச்சு. அதாவது ஒரு 5 இயர்ஸோட ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா we can able to see a huge reversal pattern. பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் சப்போர்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறமா ஒன்று சைட்வேஸில் போகும், இல்லை மண்டே we can able to see a ட்ரெண்ட் ரிவர்சல். சைட்வேஸில் போச்சு அப்படின்னா பட்ஜெட்டுக்கு அப்புறமா we can able to see a clear direction in the market. ஸோ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட கிளியர் டைரக்ஷனை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.
ஆன்டிசிபேஷனில் ட்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் ஐ வில் டெல் யூ ஒன் additional information. This is not the right time to invest or buy any stocks in the cash market. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டோட செட்டப் அது மாதிரி இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்தெந்த விஷயம் நியூவாக லேர்ன் பண்ணீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு வா ஃபேக்டராக இருந்துச்சு, அதுக்கப்புறமா உங்களோட கீ டேக்அவேஸ், இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எதெல்லாம் நியூ டேக்அவேஸாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்லை நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மூவ் இருக்கும் அதை பற்றி எதுவுமே ஒரு கெஸ் இல்லாதவங்க, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் ஒரு சீரீஸாக அப்லோட் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வீக் அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த வீடியோஸும் ரெகுலராக பார்க்க சொல்லுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ பார்க்க ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட ட்ரேடிங் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆம்பப் ஆகும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் குட் லக் அண்ட் குட் ட்ரேடிங்.